சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. அதாவது குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. சட்டமன்ற தேர்தலை நோக்கி கட்சிகள் ஒவ்வொரு முக்கியமான தருணத்தில் முக்கியமான முடிவுகளையும் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தாவேகா எடுக்கும் முக்கிய முடிவுகள் இது தாவேகாவினருக்கு கூடுதல் பலத்தை கொடுக்குமா, இல்லை என்றால் பின்னணிவை கொடுக்குமா அப்படின்றத பற்றி தான் அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது சட்டமன்ற தேர்தலில் யாருடன் விஜய் அவர்கள் கூட்டணி வைத்தால் வெற்றி பெற முடியும்? அதாவது பார்த்தீங்கன்னா தாவேகாவினரே பார்த்தீங்கன்னா எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூடுதல் பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்களாம். குறிப்பாக நம்முடைய நிர்மல்குமார், குஷி ஆனந்த், அப்புறம் வந்து விஜய் அவர்கள் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஒரு பக்கம் ஏகப்பட்ட கூட்டணி அழைப்பு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடனே பார்த்தீங்கன்னா கூட்டணி அழைப்பானது வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பொறுப்பை வந்து விஜய் அவர்களுக்கு கொடுக்கறதாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 சீட்டுகளும் அதுக்கப்புறம் வந்து துணை முதல்வர் பதவியும் வந்து விஜய் அவர்களுக்கு கொடுப்பதாக பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு கூடுதல் பலமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இதை நம்ம அப்செட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை வந்து போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இல்லை, தனித்து நின்று நம்ம கட்சியுடன் எந்த கட்சி கூட்டணிக்கு வருதோ அந்த கட்சிக்கு வந்து நம்மளுக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்குமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களாம். குறிப்பாக வந்து காங்கிரஸை வந்து கூட்டணியில் சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த கூட்டணி கணக்கு என்பது பார்த்தீங்கன்னா தேர்தல் சமயத்தில் மிகுந்த கூடுதல் பலத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒவ்வொரு முடிவுகளையும் ஒவ்வொரு காயும் விஜய் அவர்களாகட்டும் இல்லை பிற கட்சிகள் யாராக இருந்தாலும் ஆகட்டும் பார்த்து நகர்த்துவதற்கு கட்சிகளுக்கு கூடுதல் பலத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இவர்கள் கூட்டணியில் செயல்படவில்லை என்றால் அதிமுகவும் தாவேகவும் கூட்டணியில் செயல்படலைன்னா மீண்டும் டெஃபினெட்லி டிஎம்கே ஆட்சிக்கு வந்துடும். சரிங்களா? அப்புறமா இவங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதில் வேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் மீண்டும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய கை ஓங்கி இருக்கும். அப்புறமா பின்விளைவுகள் விஜய் அவர்கள் நிறைய வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களும் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் எந்த ஒரு முக்கிய முடிவுகளை எடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு முறைக்கு 1000 முறை பார்த்தீங்கன்னா யோசித்து எடுக்க வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.